அடே கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து போட்டிக்கு சரியான பதில். சரியா நீ சாப்பிடு, நீ ஓடி தொட்டு ஓடியா கால கரையான் பிடிச்ச மாதிரி ஓடுற. இவர் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இவர் சாப்பிட்டு எப்படி அவனமே நீ சாப்பிட அடிப்பாங்க. தலையில் இதயத்தை கொண்டுள்ள கடல்வாழ் மீனினம் எது? அப்படி சாப்பிட்றான். நல்லா இருக்கா? 1 2 3 அவர் இழுத்தலாம் போயிட்டார். வாடா வாடா கை காட்டு. முழுங்கிட்டாப்டா. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒரு விளையாட்டு ஒரு கேம் ஒன்று செய்ய போகிறோம். கேம் யார் செய்ய போய் சொல்லி சொன்னா ஜெஃப்னா தனசும் இன்ட்ரோல யாரா 2 பேர் இல்லையா? அந்த 2 பேர் அதான் ஜெஃப்னா தனசும் மகள் தான் செய்ய போய் நானும் தான் அந்த போட்டியை வைக்க போகிறேன். இந்த போட்டியில் வின் பண்ணினா அவளுக்கு இல்லை, போட்டியில் சரியான விட சொன்னாலே அவளுக்கு ஒரு பரிசு, புள்ளியா சொல்ற ஆளுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பரிசுன்ற வாசம் கேட்டு நாயே வந்துட்டு அதான் ஒரு வித்தியாசம் என்னன்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கு இந்த போட்டி ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ஒரு கவலையான விஷயம் என்னண்டா, இப்ப வந்து அவங்களுக்கு பரிசு கொடுப்போம் தெரியும். அவங்கள வந்து நாங்க தான் எல்லாம் வழி நடத்த போறோம். அவங்க அந்த பரிசை சாப்பிட்ற சாமான் தான், வேற சாப்பிடுவோம். எங்களுக்கு வாயு வரும். நாங்க என்ன செய்ய போறோம்? அதோட நாங்க சாப்பிட போறோம். இல்ல நாங்க சாப்பிட்டு தான் அவங்க கூப்பிட போறோம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்கள் ஏசுறையில அவங்களுக்கு கொடுக்காம சாப்பிடறாண்டு அவைகளுக்கு இந்த போட்டியில அவருக்கு சாப்பிடறதான் வேலை. அவைகளுக்கு என்ன சாப்பிட்டு கூட இருக்க போறாங்க. அப்ப எங்களுக்கு பார்க்க எப்படியும் வயிறு எரியும், ஒரு கஷ்டமா இருக்கும். அதான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா சாப்பிட போறோம். நாங்க சாப்பிட்டுட்டு இந்த போட்டியை ஆரம்பிப்போம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், இந்த மேசை இருக்கும். இந்த மேசை கூட நாங்கள் கொண்டு போயிடுவோம். சரியா? இப்போ கொண்டு வைக்கிறதுல நிறைய சாப்பாடுகள் எல்லாம் பரவி கிடக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், புதறிவு கேள்வியும் இருக்குது, மற்றது புதிர் கேள்விகளும் இருக்குது. இப்போ மகள்ராஜும் தனசு வந்து நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் அவங்கள்ட்ட நாங்கள் கேட்போம். ஒரு கேள்வி உண்டு, கேட்டு சரியான பதில் சொன்னால், அதாவது இப்போ நான் எனக்கு ஆன்சர் சொன்னால் கையை தூக்கணும். யார் சரியான பதில் சொன்னால் அவள் இதில் கிடக்கிற இது என்னன்னு சாப்பிடுவாங்களா. மற்றால் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இங்கேருந்து வெளிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒன்று இருக்குது, அங்கே போய் தொட்டு போட்டு ஓடிடணும். அது ஓடிக்கொண்டிருக்கு, சாதாரண ஓடி போகலாம். நாங்கள் போக கெந்தி கொண்டு போகிறது, என்ன தவளைப்பாய்ச்சலில் போகிறது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. தோத்தாளுக்கு மற்றது பனிஷ்மெண்ட்டுக்கு நாங்கள் சிலது சாப்பிட கொடுப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதைத்தான் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் சாப்பிடுவோமா? எங்களுக்கு வயிறு எரியுது. இது என்ன இது? இதுக்கு ரைஸா? ஓ, இதுக்கு ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் வைப்போம். கொத்து சாப்பிடுவோம். நாங்கள் இந்த கொத்து கிடக்கு, இங்கே பால் பேக்கெட் கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு, ஜூஸ் கிடக்கு. இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, சாப்பாடு எல்லாம் கிடக்கு. முட்டை கொத்து தான். சிக்கன் சாப்பிடக்கூடாது, கோடிப்பா சூடு இந்த வெயிலுக்கு. நல்லா இருக்குண்ணா. என்னமே கிடக்கு. அடுத்துக்கு வெங்காயம் வந்தவங்கட்டா. நான் வெங்காயம் கேட்டு வேணும். வெங்காயம் சைனா வெங்காயம் ரொம்ப இப்போ வந்து சைனா வெங்காயம் தான் விற்கிறாங்க. ரெக்கமெண்ட் செய்து இலங்கையில் வெங்காயம் தட்டுப்பாடுன்னு சொல்லி சைனாலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ இந்த சைனா வெங்காயம் பெருசாக கொடுப்போம் அவங்களுக்கு. நல்லா இருக்கணும். இறங்கிட்டு வந்துடுறோம் அப்படியே. இந்த வீடியோ கொண்டு சொல்லி வாங்கினாண்டு ஒன்றும் சொல்லி நான் சும்மா நான் பணமே நார்மலாக கட்டுற மாதிரி கட்டி சும்மா போய் பண்ணுற மாதிரி தான் பண்ணாங்க. இந்தா இது ஒரு ஆட்டு குத்தனா இன்னும் நல்லா ஆகும். நல்லா இருக்குமே குழம்பு நல்லா இருக்கண்ணே. டாப்லாம் இனிமேல் சைனா வெங்காயம் பெட்டி வெங்காயம் தேங்காய் அளவுக்கு வெங்காயம் வந்து இருப்பேன். ஒரு வெங்காயம் 1/4 கிலோ கிட்ட நிற்கும். அதான் இப்போ நாங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கீங்க. சரி, இப்படி நாங்கள் சாப்பிட்டுட்டு வரோமே, சாப்பிட்டு தொடரும். இப்போ ஆக்கெல்லாம் வர சொன்னாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், சாப்பாடு எழுதுக்கெல்லாம் போட போகிறோம். இதோ ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. எப்படி எடுக்கிற மாதிரி ஒன்று கொட்டுண்டாமைக்கு கொட்டுண்டா கேடு என்ன சங்கரை இல்லை ஏன் அவத்துறண்டா அடுத்த போடணும் இதுக்குல்ல. எப்படி கட்ட சம்பளம் கிடைக்கல, ஒரு பண்ண தான் சாப்பிட மாட்டாங்க. இல்லாட்டி ஒட்டே வாய் எப்படி அட்டாச்சி சாப்பிட்டுருவாங்க. யாரு? மகள்ராஜ் டயட். இந்த நாங்கள் நம்பணும். ஒரு நல்ல ஒரு பேர் ஒன்று இருக்கு, டயட் அண்ட். இப்போ என்னடா வயிற்றுக்கு பட் இஞ்சால கொத்து போடுவோம்.
கொத்து ஒரு பார்சல் தான் உண்டு வயதுக்கு போட்டு உண்டு நாங்கள் சாப்பிட்டோம் சரியா இவ்வளோத்தையும் அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படியும் எவ்வளோ அவங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்க தேவையில்லை என்ன செய்ய பண்ணிட்டோம் டெக்கரேட் பண்ணுறேன்னு கணக்கு ஊற்றணும் உரைக்கிறது தானே சைனா அவங்க இந்த அளவை பார்க்க தெரியுதுண்ணா சைனாண்டு நல்ல நீட்டான வெங்காயமாக கிடக்கலண்ணா ஆனால் அது சோத்தி வெங்காயம் மாதிரி என்ன சொல்ல அந்த வெயிட் அவ்வளோத்துக்கு சத்து இல்லை சத்து இல்லை சைனாக்காரனா தெரியும் தானே இப்போ நாங்கள் அப்படி வச்சா நான் தூசு வந்து மட்டும் சொல்லுவாங்க அதுக்கு மூடி வைப்போம் சரியா மற்ற எதுக்கு இல்லை ஆக்களுக்கு ரெண்டு பால் பேக்கெட் இருக்கு இந்தா என்ன பிரச்சனை எத்தனை மணிக்கு வாரீங்க என்ன என்ன கேம் என்ன உங்களுக்கு சாப்பாடு தானே கேமு உங்களுக்கு சாப்பாடு தானே போகிறோம் சரியா போகிறோம் என்ன சொல்கிறேன் என்ன செய்ய நீ அடே உனக்கு குக்கிங் வீடியோலையும் சாப்பாடு பறிச்சு சாப்பிட்றேன் 5 மஞ்சள் 10 கொஞ்சம் பாய 10 யோசி அப்போ சொன்ன அப்பயும் சொல்லிட்டேன் இப்போ 2 போட்டியாளர்களும் வந்துட்டு வாங்கட்ட இங்கே ராஜ் நிற்கிறார் இங்கே தனுஷ் நிற்கிறார் அப்பாவி தனுஷ் நிற்கிறார் இந்த வீடியோல இருந்து மகள்ராஜ் மாதிரி இதுல மகள்ராஜ் நீ இந்த வீடியோல நீ மகள்ராஜ் மாதிரி இருக்கணும் சரியா ஏஞ்சல் பாப்போம் அதுக்கு இது தான் போட்டி இப்போ என்ன செய்ய மூளைக்கு போட்டியா என்ன போட்டி என்ன மூளைக்கும் போட்டி கூட பிசிக்கல் போட்டி இப்போ என்ன செய்யணும்டா அவரே நீங்க ஸ்டாண்ட் வச்சிட்டு வாங்க அந்த மூளைக்கு போட்டினா மகள்ராஜ் ரெண்டு வைப்பேன் அது பிள்ளை ஓமடா சாரி அப்ப கண்டு எக்கி கொண்டு நிக்கிற அப்படியே தாவும் புலிக்கு நான் எந்த மூளையில இருக்கிறேன் நான் விரதம் இது மறக்கிறதான் அது தெரியல இதுல இது கொத்து இருக்கு சரியா வாசம் வருதா இல்ல வேற இல்ல இங்கான ஃப்ரைட் ரைஸ் இருக்கு மறக்குறியோ ஃப்ரைட் ரைஸ் இருக்கு பட் இங்கால இது இருக்கு உங்களுக்கு தான் இது சரியா என்ன நீ எல்லாம் ரெண்டு வச்சுக்க தண்ணி பதில் மட்டுமே ரெண்டு விடாது என்ன இப்ப சொல்ற கேள் சரியா இப்ப என்ன ரூல் சொல்லுவா பாப்போம் இதுல சாப்பாடு இருக்கு இப்ப நான் உங்கள்ட்ட முதல்ல கேள்வி வைப்பேன் 2 கேள்வி புதரை கேள்வியோ இல்லாட்டி ஒரு புதிர் கேள்வியோ கேட்பேன் யார் 2 வீட்டு கேட்க போறேன் நாங்க என்ன போட்டி இது செய்ய போறோம் இப்ப என்ன போட்டு சொல்லுங்க பாப்போம் இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி வைப்பேன் சரியா கேள்விக்கு சரியா விட தெரிஞ்சா கை உயர்த்தணும் சரியா நீ காலை உயர்த்து இந்த காலம் கைமா தானே சரி உயர்த்துறான் சரி உயர்த்தி போட்டு பதில் கேட்போம் பதில் சொல்லணும் நான் கேட்பேன் சரியா நீ ஆன்சர் சொல்லிட்டேன்னு சொன்னா நீ சாப்பிடுறோம் சொல்லுங்கன்னு கேட்கும் வரைக்கும் வாய் திறக்க கூடாது ஓ இப்போ நீ சரியா சொல்லிட்டானே சொன்ன உடனே சாப்பிடுறோம் நீ இதை குடிக்கலாம் இதை சாப்பிடலாம் ஒருவங்களே கிடையாது மாடு சரி அம்பெல்லா மாடு அம்பே விளையாடா அம்பே விளையாக்கு அம்பெல்லாம் இப்ப நீ சரியா சொன்னேன்னு சொன்னா நீ சாப்பிடுறாங்களா குடிக்கலாம் சாப்பிடலாம் என்ன செய்யலாம் பிள்ளையா சொல்றாங்க இப்ப 2 ஒரு பிள்ளையா சொல்லுவீங்க 2 பிள்ளைன்னு சொன்னா 2 பனிஷ்மெண்ட் இருக்கு இல்ல இவன் பிள்ளையா சொல்லிட்டான்னு சொன்னா இவன் இங்க இருந்து தகரம் தெரியுது நீல தகரம் அதை போய் தொட்டு ஓடிடணும் ஏற்கனவே சாப்பிட்டு எப்ப குளிச்சுட்டு வரேன் இந்த பக்கம் குளிக்க சரியா அவன் தொட்டுட்டு இந்த இடத்துக்கு வர மட்டும் நீ சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் அப்படின்னா நான் ஒருக்கா தோத்தால் அவன் முள்ளு சாப்பாடு முடிஞ்சிருக்கேன் போய் வரது அதுதான் இருக்கு சரி நீங்க குடிக்கலாம் என்ன செய்யலாம் அது மட்டும் சாப்பிடணுமா ஓ சரியா அதுக்கு பிறகு இன்னொரு அடுத்த கேள்வி வைப்பேன் அப்படி நடந்து கொண்டு இருக்கு 2 பிள்ளையா சொன்னீங்க 2 இருக்குமே பனிஷ்மெண்ட் தருவோம் முதலாவது கேள்வி சரியா தெரிஞ்சா கை வைத்தணும் உலகில் உயரமான என்ன பனிஷ்மெண்ட் இருக்கு இப்ப சரின்னு சொல்லி போட்டு பிள்ளைன்னு பிள்ளையா சொன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு உலகில் உயரமான விலங்கு எது தெரியுமா எனக்கு முதலே தெரியும்டா நான் அதான் முதலே சொல்லு என்ன ஒட்ட வச்சுவீங்க சரியான பதில் சரியா நீ சாப்பிடு நீ ஓடி தொட்டுட்டு ஓடியா சிவா பின்னுக்கு என்ன ஓட வருவான் அடே நான் சொல்ல ஓடுறான்டா நீ அதே ரூல்ஸ்ல சொல்லிருக்கோ அட சொல்லவே ஓடுறான் நான் இங்க சாப்பிட ரெடியாக நீ ஸ்டார்ட் ஓ சரி ரெடியா போறோம் ரெண்டுல இருந்து சாப்பிட எதுவும் சாப்பிடல இது குடிக்கலாம் சாப்பிடலாம் எல்லாம் செய்யலாம் சரியா கடைக்கு சும்மா இரு உடம்பு குறையணும்னு கேம் சரியா 1 2 3 சாப்பிட நீ ஓடி போய் தொடு 1 2 3 சரி பின்னுக்கு போலாம் அவன என்ன ஓட வைக்கிற ஓடு 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 தொட தகரத்து தொடணுமா தொடையில கொத்து நல்லா இருக்கா வந்து போட்டோம்மா
கை கூட போடு ஆ சரி ஓகே சரியா என்ன என்ன அனுபவம் இருக்கு உனக்கு உடம்ப குறைக்கணும் என்ன நீ கை வைக்கிறாதுங்க நீ ஒரு உண்மையான நண்பன்டா நண்பன் சாப்பிடணும் சிலோ ஆறுதலா போயிட்டு வந்துருக்கேன் நான் மட்டும் சாப்பிட்டு இருப்பேன் இது முதலாவது இது கூட பரவாயில்ல என்ன இருக்கு பாரு அவனை உடம்பு குறைக்கணும்ன்றதுக்காக அதுக்காக ஒரு வீடியோ சரியா இப்ப 2000 மேல கையை நீ சாப்பிட பனிஷ் பண்ணுவாங்க சரி கொத்து நல்லா இருக்கு ரைஸோட ரெடியா 2வது கேள்வி இதோட விடுகாத கேள்வி சரியா நான் சாப்பிட்டு வந்தேன்டா நீ வேற ஒண்ணு வையண்டது இல்ல வானத்தில் பறக்கும் பறவை இது ஊரையே சுமக்கும் பறவை இது அது என்ன என்ன உண்மை உயிரிழ பறவையா சொன்ன சரியா வானத்தில் பறக்கும் பறவை இது ஊரையே சுமக்கும் பறவை இது அது எது இது அடி நீ என்ன செய்யறது என்ன வானம் நீ கை கூடாது சரியா அது சொன்னி சரியா சொல்லு விமானம் சரியான பதில் மகளிர் ரெடியா 1 2 3 ஓடியா ஐயோ நானும் பின்னால ஓடணும் டேய் என்னன்றதா ஃப்ரெண்ட் ஓடறா டேய் அடடே கொஞ்சம் வச்ச ஃப்ரெண்ட் அடுத்து போட்டிக்கு மிஸ் ஆபறா டேய் ஓடியா டேய் முடிக்கறாடா டேய் ஓடி டேய் ஓடியா கையறு டேய் வாய் இங்க வாடா பாதிய காணேல டேய் இங்க வா அவனோட இப்போ நான் வீட்டை சாப்பிட்டு வந்தான்டா சரியா 2 கால் முடிஞ்சது மெதுவாடினா அதுக்கு மனசு இருக்கு முடிஞ்சதா விக்கி போட மேடம் பிள்ளையா சொன்னான் தண்ணி குடிக்க போறோம் தண்ணி குடிக்கிறாது தண்ணி நீ அந்த டைம்லாம் குடிக்கலாம் விடுதலை கேள்வி தான் சரியா கேள்வி கேட்கல நான் பிள்ளையா பனிஷ் பண்ண அனைவரையும் நடுங்க வைப்பான் ஆதவனுக்கே அடங்குவான் அவன் யார் என்ன சொன்னி இது திருப்பி உதுக்கிட்டானே பிள்ளையா பனிஷ் பண்றேன் சரியா ஒரு காட்டி 2 தடவை சொல்லுவேன் அதையும் சொல்றேன்னா அனைவரையும் நடுங்க வைப்பான் ஆதவனுக்கே அடங்குவான் அவன் யார் விடுதலை கேள்வி சொல்லு ஆனா டைம் கூட என்ன டைம் ஏடா ஒரு நிமிஷம் டைம் நீர் டைம் கொடுக்கும் வெள்ளமோ அப்படியான பதில் நான் சொல்றேன் நீ சொல்லலாம் ஆனா என்ன பனிஷ்மென்ட் வரக்கூடாது பனி இல்ல ஐஸ் கட்டி எல்லாரும் நடுங்க குளிருக்கு எல்லாரும் நடுங்க வைக்கும் சரி குளிர் சரியான பதில் பாரு நீ சாப்பிட நீ இல்ல பனிஷ்மென்ட் கிடைச்சு வாங்க என்ன பிளேட் நீ இல்ல பிளேட் பனிஷ்மென்ட் தான் ஓடுறதா இது வேற பனிஷ்மென்ட் ஓ இதுக்கு வேற பனிஷ்மென்ட் இருக்கு சொன்னா இங்க இருக்கு சம்பவம் பாகக்கா தொண்டு சாப்பிட போறாரு இங்க வா சாப்பிடு இப்ப என்ன கேம் சொல்லுவா சாப்பிட்டு முடிக்க மட்டும் நீ சாப்பிடலாம் இவர் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இவர் சாப்பிட எப்படி அவனமே நீ சாப்பிட மாட்டே ரெடி சொல்லு காப்பிரைட் அடே காப்பிரைட்டா வாயோட அடிப்பாங்க அடே சரியா 1 2 3 ரெடி இன்னொன்று அடே இங்க திரும்ப துப்ப கூடாது அவன விடு வேணாடு வந்தா கொஞ்சம் கேக்குதான் துப்பினா ஒரே வரவே ஜூஸ் குடிக்கலாம் இது குடிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் இது முடிக்கலாம் என்ன நினைக்கிறீங்க சாப்பிடு நாக்குல அவன் சரி அவன் முடிக்கலாம் அவன் ஜூஸ்ல குடிக்கலாம் நிப்பாட்டிட்ட சரி பாரு பை 6 மணி குடிக்கிறான் 6 மணி குடிக்கிறேன் பை சரி ஓகே ரெடியா ஓகே அந்த ஜம்புக்கா மாதிரி கிடக்குடா பிளான் பண்றாங்க மைக்க கிட்ட கேக்குங்க எல்லா விஷயத்திலயும் எல்லாம் ஒற்றுமையா இருப்பாரு இந்த சாப்பாடு விஷயத்துல மட்டும் வெரி சாரி ஓகே அடுத்த ஒரு பொது கேள்வி சரியா நீர் அருந்தாத நீர்வாழ் உயிரினம் எது என்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் சரியா என்னோட நாலேஜ் கொண்டவனா இருப்பானோ சரி சொல்லு என்ன பதில் சில வகை மீன்கள் அப்படியே நீங்க அக்யூரேட்டா பேச சொல்லணும் சரியா தெரியுமா நான் கை உயர்த்தல என்ன கேள்வி திருப்பி சொல்லு நீர் அருந்தாத நீர்வாழ் உயிரினம் எது தெரியுமா ஆமா இல்ல நீ சொல்லலாம் இப்ப இவருக்கு பனிஷ்மென்ட் இருக்கு அவருக்கு நான் தெரியாதானே சொன்னேன் புள்ள இல்ல வகை மீனடா என்ன மீன் சொல்லல இல்ல கடல் உயிரினம் சொல்லி விட்டுறான் அப்புறம் ரெடியா சரி பாரு தெரியாத சொல்லலாம் நீ எனக்கு அவனை கேட்கறானே கண்ணடிச்சு சிவா கேட்கறான் அவன் சொல்றான் இதுக்கு பனிஷ்மெண்டா இல்ல அவன் சொல்லல அவசரம் அவருக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது சொல்லு நேரம் இல்லை டைம் இல்லை சும்மா சொல்லு நீ வேண்டாம்
சும்மா சொல்லிப்பேன் கனவே இல்லை பிள்ளை சரியா என்ன நினைக்கிறேன் சொல்லட்டா பதில உண்மையான பதில டால்பின் இப்போ நான் டால்பின் வீடியோன்னு பார்த்தேன் அவன் பேனிக் கட்டில தூக்கி டால்பினை தீத்துவான் நான் ஜோதிச்சுனா அப்புறம் பேனிக் நீ கூகுள் அடிச்சு பாரு டால்பின் அடே ஒரு விலங்கு தண்ணி வாய்க்க போகும் போய் சொல்றதுக்காக சாப்பிடுறோம் இல்ல மாசா இப்ப நீ இல்ல மாசா உனக்கு பனிஷ்மென்ட் டால்பின் தான் சொன்னவர் டால்பின் தான் வாயால தண்ணி எடுத்து மேல அடே விடுறா குடிக்கிறேன் நீ பாரு சேஞ்ச் பண்ணு அனிமல் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் வாட்டர் இவ்வளவு மினக்கறாங்கன்னு பாருங்களேன் அப்படி ஒரு இதே இல்லையா அப்படி ஒரு எல்லா விலங்கும் தண்ணி குடிக்க நான் சிலவாய் மீன்கள் அரவாசி விடைய காய்ச்சி வந்துட்டு அப்படி சரி அவன் சொன்னது அரவாசி விட சரிதானே அதுக்கு நீ சாப்பிடு நீ ஒற்றை கால கெந்தி போட்டு வா மாசாவுக்கு எந்த விட்டு உன விட்டு முடிஞ்சிடும் இவனுக்கு எந்த விட்டு அரவாசி தூரம் போயிட்டு வரும் இந்த பையன் எல்லாருக்கும் ஒரே நீ தொட்டு கெந்தி கொண்டு போய் சரியா சிவா நீ அவரை போட பண்ண ரெடியா 1 2 3 ரெடி கெந்த அடே திரும்ப வந்துட்டு வாயா போடா ஜீவா நீ சாப்பிடு நீ கெந்த அவன் சாப்பிட கொண்டு இருப்பானே சரி நீ கெந்தன்னு சொல்ற ஒட்டை கால அப்படி கெந்தி ஒரு வடிவா முழு பிள்ளையா சொன்னாலே அங்கதான் போயிட்டு வர்றது அரவாசி சரியா சொன்னதுக்கு எனக்கு இதுக்கு அடுத்த இன்னொரு விஷயம் இருக்கு நீ போவ நீ கெந்தி போ உனக்கு தப்பிட்டா நீ சரியோ அடுத்து இன்னும் மோசமா இருக்கும் ரெடியா 1 2 3 கால் பெட்ட கால பாரு காலை மாத்தி கெந்தல பரவாயில்ல நீ பட்ஜெட்ல கட்டாடே ஓடியா அவர் முடிக்கிறாடே அவங்க முடிக்கிறாடே ஜூஸ் குடிக்கிறாடே ஜூஸ் குடிச்சு முடிக்கிறாடே சிவாஞ்சு அது வரைக்கும் நிப்பாடு எங்க அடையும் அடுத்த வழியே கேட்டா என்னண்டு அரவாசி விட சரியா சொன்னது போல பெரிய பனிஷ்மெண்ட் டபுள் ஆகி இருக்கிறான் சரியா பத்தி அடுத்த வழியே கேட்டா சொல்ல மாட்டேன் விட சொல்லாட்டி பனிஷ்மெண்ட் தொடர்ந்து 3 வழி விட சொல்லாட்டி ரெடி அடுத்த ஈஸியான கேள்விடா உங்களோட வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட கேள்வி சரியா தலையில் இதயத்தை கொண்டுள்ள மீன் இனம் எது திரும்ப சொல்றா கேள்வி தலையில் இதயத்தை கொண்டுள்ள கடல் வாழ் மீன் இனம் எது கடற்காய் இருக்கும் அது அப்படியும் வேறு இடத்துல இருக்கலாம் இது நீங்கள் வளமையாக குழு தரட்டா குழு இது வளமையாக சாப்பிடுறீங்க நீங்கள் யோசிச்சிங்கன்னா பிடிபடும் ஈஸி மீனோ ஏதோ உண்டு ஈஸியா மீனோ ஏதோ உண்டு தூக்கிட்டான் கனவை என்றது புல இல்லை போகிற நீ சாப்பிடாத சரி சரியா சொல்கிறேன் இறால் தலையை அடிப்பேங்க அவரே இப்போ சரி இப்போ நீ ஓடத்துல சரி உனக்கு சாப்பிடலாம் உனக்கு எந்த உனக்கு பழம் கிடையாது தேசிக்காய் இல்லை அது பாமா இந்த உள்ளி உள்ளி சாப்பிடு நீ சாப்பிடு இது போங்காட்டு வெளியிடு கையில வச்சிரு 2 3 செகண்ட் உண்டு 3 செகண்ட் காணானே போ உண்டு 2 3 எனக்கு முனக்குறாங்க ஐயோ முடியுதுடா டேய் டேய் பாக்கு நிப்பாடு அவனை சொல்றா டேய் அடே நீ அவன் அடிஞ்சு க்ளோஸ் அப் காட்டுஞ்சு அடே கொஞ்சம் பொறுமை ரைஸ் படிஞ்சா கொத்தஞ்சு சாப்பிடுறா மாதிரி லேட் ஆகும் கொத்தஞ்சு சாப்பிடுங்க பாத்தனியா ஜூஸ் குடிக்கல நீங்க வீட்டை சாப்பிட வந்து குத்தில உடைச்சு தான் குத்தணும் நல்ல ஆளா கிடக்கு நீங்கள் அதான் உங்களுக்கு கேமு சரியா அடுத்தது ஒரு விடுகதை கேள்வி தான் சரியா ஈஸியான கேள்வி கண்ணால் பார்க்கலாம் கையால் பிடிக்க முடியாது அது எது கண்ணால் பார்க்கலாம் கையால் பிடிக்க முடியாது அது என்ன 2 தரம் சொல்லி போட எனக்கு கொள்ள மாட்டேன் கேள்வி டான் 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 சரி என்ன நிழல் சரியான பதில் சரியா உனக்கு என்ன சொல்லு இல்ல பாரு ஓடத்துல என்ன செய்ய சொல்லிட்டா முப்பாச்சு அப்படி பிடிச்சு கொண்டு கையில தண்ணி விடு சொன்னது உனக்கு முப்பாச்சு சாப்பிட மாட்டேன் வடிவா சாப்பிடல உனக்கு ஜூஸ் இருக்கு இல்ல குத்தி சரியா என்ன நினைக்கிறேன் உன்னால 7 மணி காட்டுறது 7 மணி செய்ய பிடிச்சு கொண்டு இருந்தா இப்படி கந்தி ரெடியா 1 ரெடியா ஓகே சரி இல்லை அது கலந்துரம் வந்து அந்த போஸ்ட் மட்டும் போட சரியா நீ ஓகே
ரெடியா வாடா குளிச்சிட்டு வந்தாங்கடா நான் சொன்னா குளிக்காங்க வா அங்க வேற அவர் கொஞ்சம் தூரம் போறார் முன்னுக்கு இல்ல அறிஞ்சு வருவேன் போ அதே கஷ்டம் போறேன் ரெடியா கோப்பு கண்ணம் போட்டு இரவுல கால் நோக்கண்ட நீ ரெடியா 1 2 3 போடுறா என்னண்டு இப்படி பிடிச்சு கொண்டு இப்படி பாஞ்சு போகணும் ஓகே சரியா ரெடி 1 2 3 நீ கால் பண்ணி விடுமா கால் பண்ணி விடு திரும்ப போவா என்ன அது கால்ல கரையான் பிடிச்ச மாதிரி ஓடுற நீ சாப்பிடு மாசம் நீ சாப்பிடு போ போ அப்படிதான் மாடி காலை மாடி என்ன மாடி என்ன அது இல்ல நீ சாப்பிடு ஆட காணும் திரும்ப விடு என்ன காலை மாடி சேப்பில்ல நின்று வா நீ யாரை சாப்பிடு அப்படி நீங்க இப்படி சாப்பிட்றான் டே பாடு ஐயோ என்ன இருந்து வாடா டே சனியா 2ஆம் தடவை போயிட்டு வரேன்டா சரி அடுத்த பனிஷ்மெண்ட் சாப்பிட தரேன் தெரியும் உனக்கு என்ன விளக்கத்தை சொல்லுங்க என்ன மாதிரி இருக்கு சொல்லவே இல்லை மூச்சு கதை சொல்லுது ரெடியா வா பேருக்கு சாப்பிடு நல்ல வாசம் வலிக்கிறா எனக்கு பசிக்கிறாடே சரியா அடுத்த நாங்க சாப்பிட்டேன் சீமா தண்ணி என்னம்மா இப்ப அது நீ சாப்பிடவே குடிக்கலாம் நீ அந்த டைமுக்கு அடுத்து தண்ணியும் அப்படி தானே ஓ சரி மாற்றி வேண்டாம் அவங்க வெளியே போகிறேன் இல்லை வீடியோ எடுக்கிற தம்பி தான் என்ன மாட்டா ஒரு நான் சொல்லி கொடுத்தா எனக்கு பனிஷ்மெண்டோடா ஓ இந்த அடைஞ்சு சாப்பிடலடா இது அதில் சாப்பிடலாம் நீ அடைஞ்சு சாப்பிடேங்க திருப்தி இல்லையா ஒரு விடுதலை எழுதியா சரியா மாலை ரெடியா நீங்கள் ஈஸியாக இது படி ஈஸி உங்களுக்கு சாப்பிட வைக்கணும்னு சொல்லுங்க சரியா சரியா பழகினால் மறக்காதவன் பயந்தோரை விடாதவன் அவன் யார் விடுதலை கேள்வி பழகினால் மறக்காதவன் பயந்தோரை விடாதவன் அவன் யார் இவன் தான் முதலாவது என்ன நாய் சரியான பதில் இப்ப இல்ல நான் இப்படி கை வச்சுட்டு எடுக்கிறதுக்கு அவன் சொல்லி ஒரு பெட்ல ஒரு கேட்டப்பா இதுக்கு ஒரு ஊறுகாய் இருக்கு ரால் ஊறுகாய் இது அது சாப்பிடுறாமடா அதுல ட்விஸ்ட் இருக்கு ரால் ஊறுகாய் இருக்கு இல்ல பச்சை மிளகாய் இருக்கு எவ்வளவு தேவை நீ சூஸ் பண்ணலாம் ஆளு ஒரு டேஸ்டா இருக்கும் சட்டப்படி இது டேஸ்டா இருக்கும் உனக்கு எது வேணும் நீ சொல்லு என்ன ரிங்ஸ் வேணும் ட்ரிங்க்ஸ் இல்ல நீ அது சாப்பிடுறா இல்ல நீ சாப்பிடுறா விட்டுட்டு அதை குடிக்கணும் நீ சாப்பிட்றதுல ஃபோக்கஸ் பண்ண இது இந்த ரால் ஊறுகாய் சாப்பிடு சரியா அது பனிஷ்மெண்ட் பிச்சு சாப்பிடுவான் பார்க்கண்டா ரெடி சொல்லல இப்போ இல்லையா நான் எடுக்கிறேன் அதுல இருந்து நான் கொண்டு எடுப்பேன் இதுல அடே போட்டேன் சரியா 1 2 3 சனியா குடிக்கணும் ஒன்று எடுக்கலாம் பாத்தியா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா ஆவண்டோடுமா நீ ஆவண்டோடு நீ சாப்பிடலாம் நீ சாப்பிட வயது கிடமில்லை எனக்கு வாய் விழுகிறா உங்களை பார்க்க என்னடா காட்டி காடிச்சா அப்புறம் அவனை கொட்டா அடே சரியா ஓகே ஃபினிஷ்ட் ஓகே என்ன ஜூஸ் குடிக்கிறீங்களா இல்லைடா வச்சிருங்க ஒரு வாரண இதுல எத்தனை கழுவி கிடாக்கு ஒரு 3-4 கழுவி இல்ல எனக்கு ஒரு 10 கழுவி வேணும் இன்னும் சரி இவைக்கு எது ட்விஸ்ட்னு வச்சாங்க என்ன ஆரம்பத்துல அதான் புரோதெல்லாம் முடிச்சா அப்புறம் சொல்லுங்க சரியா ரெடியா ஓகே அடுத்த ஒரு புதறிவு கழுவி சரியா நான் உண்மையாக வீட்டை சாப்பிடணும் நான் இல்லாட்டி படையா செய்திருக்கிறேன் சரி ஓகே நீ ஜூஸ் குடி பிடிச்சா குடிச்சடா சரி ரெடியா கடைசி 2 கேள்வி நீங்க நைஸ் இது சாப்பிடுறது தானே உங்களுக்கு 4 கழுவி வேணும் வேண்டாம் நான் பனிஷ்மெண்ட் செய்வேன் சரியா அடுத்த கேள்வி இது அடுத்த ஒரு விடுதலை கேள்வி பற்கள் இருக்கும் கடிக்க மாட்டான் அவன் யார் திருத்துறோம் சரியா பற்கள் இருக்கு கடிக்க மாட்டான் கொஞ்சம் மொக்க கடி ஜோக்கன்ற மாதிரி ஜோக் அடிக்க மாட்டானே இல்ல சரி தூக்குறோம் தூக்கு இதுக்குள்ள யோசிக்கலாம் என்ன அடே உங்க அழகே அதுலாண்டே இருக்கடா குழு எப்படி இதுக்கு இதுக்கெல்லாம் குழு சொன்னா இன்னும் சரி பாடிப்பாங்களா என்ன சரி குழு சொல்ல வேண்டியது இல்லாம 1 2 என்ன சொல்லுங்க வேண்டாம் 4 5 ஆனா சொல்லுங்க வேண்டாம் இல்ல சொல்லு நீ சொல்லு 10 முடிஞ்சு 2 10 சொல்லி 2 பனிஷ்மெண்ட் இருக்கு ஆனா அவ்வளவு சொன்னீங்கன்னா தப்பிப்பீங்க என்ன மாதிரி சொல்றேன் எப்படியே 1 ரெடியா 10 ஒண்ணுமே லெட் டோஸ் போடுவோமே 5 6 7 8 இவன் தான் முதலா ஆனா இது என்ன விடுகாத என்ன விடுகாத சொல்லு விடுகாத சொல்லு
பல்லு கொழுக்கட்டை பிரிப்பாட்டு பற்கள் இருக்கு நீ விடுகாத பல்லு கொழுக்கட்டை கடிக்காது இல்ல இல்ல நீ வாங்க நீ சொல்லு நான் மலைப்பாம்பு நினைச்சேன் மலைப்பாம்போ பாம்பு சீப்படா சீப்பு விடுதலை சொன்னா சீப் இதுக்கு சரியா வரங்க கொழுக்கட்டை வெள்ளை கொழுக்கட்டை சரியா ஒரு நான் அப்பயே கேட்டேன் கடி ஜோக் இல்ல தானே கடிக்க விடுதலை சொன்ன உனக்கு சின்ன வயசுல ஸ்கூல்ல இருந்து கேட்ட விடுதலை அடே பல்லு கடிக்க மாட்டேன் சீப்பர் தெரியா உங்களுக்கு ஒரு கடி ஜோக் ரெண்டு பேரும் சரியா இப்ப வேற வெளிய வைக்கிறப்ப சரி இப்ப ரெண்டு பேரும் 6 பச்சை தொட்டுட்டு வாங்களோ அவங்களுக்கு இந்த ஜூஸ் குடிக்கலாம் சரியா நீ எனக்கு தெரியாது ரெடியா 1 வேண்டாம் இல்ல 1 ஒரு நான் ரெடி ஆகல செருப்பு காட்டி போட்டு விடலாம் ஒன்றுமில்ல நான் ரெடி ஆகல 1 அவர் இழுத்தலாம் இப்ப போயிட்டு இருக்கேன் ஓடி போட்டு வந்து போடுவோம் எனக்கு தான் பின்ன இது வால்ராஜ் வாடா 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 நான் வந்து நச்சு கொண்டு வந்தேன் எல்லாம் பொய்யன்னு சரியோ ஆனா இப்ப விளங்குதே எங்களை நண்டுன்னு சொல்றாங்க வா ஓர வட்டி இழுத்து போட்டோம் நான் பாருங்க மனைக்கு பிரேம வரைக்கும் அடே எனக்கு ஓடி போய் கலை அடே பிரேம வரைக்கும் அடே சத்தா நான் தான் பின் நீ சொல்லியா விதியை முறை போட்ட சரியா இதே மாதிரி நான் உனக்கு யூஸ் ஆனா இப்ப இத போற நீ பாதி கொடுக்க போறியா உனக்கு உன் நண்பன் ஏன் அப்படி டீசல் எடுத்துட்டு ஓடினா அவன் ஆரம்பத்திலே சொன்னோம் விதியை மீறினா பனிஷ்மெண்ட் கண்டு சரியா ஓகே கடைசி கேள்வி உங்களுக்கு ஈஸியா கேட்கறேன் சரியா 6 கையை தூக்குங்கன்னு பாவமா உண்மை சரியா ஈஸி அவங்க கொத்து சாப்பிடறதுக்காக ஒரு கோழி இன்னும் ஒரு கோழி என்ன சொல்றாங்க இல்ல இதான் கடைசி கேள்வி சரியா பாட்டு ஈஸி இதுக்கு 10 சுடாட்டி நீங்க என்ன செய்யணும் தெரியுது 6 பேர் உயர்த்துறீங்கன்னு பாவமா 5 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்தேன் நான் இப்ப ஓ அப்படியே நீ 5 மீட்டர் மேல 5 மீட்டர் ஒரு விடுதலை கேள்வி சரியா பயங்கர ஈஸி நான் சொல்ல மாதிரி கை எழுதுறேன் நீங்க நானே கேட்கட்டா கேள்விய உரிக்க தோல் என்ன 6 பஸ் சிலபஸ் கேட்டா நான் என்ன சாப்பிடட்டா சாப்பிடட்டா இல்ல இல்ல ஈரமான கை என்றதால ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் கட் பண்ணு ரிவைன் பண்ணி காட்டு கட் பண்ணு இப்ப நாங்கள் அலசி ஆராய்ஞ்சாங்க அதாவது ரிவைன் பண்ணி தேர்ட் அம்பியர் போய் பாத்துருப்பீங்க அதான் இதுக்கு இப்ப காட்டிருப்பாங்க ஸ்லோ மோஷன் மில்லி செகண்ட் படிச்சிட்டேன் மைக்ரோ செகண்ட் என்ன செகண்ட் தோல்வி தான் சரியோ இப்ப நீ சாப்பிட போற ஆனா நான் என்ன பதில் சொல்லல என்ன நீ சொல்லலாம் பேரை சொல்லு நீ சரி நான் சொல்றேன் பதில் ஆனா அது வியப்பா இருக்கும் அப்படி வேற பேர் சொன்னா அது பனிஷ்மென்ட் அப்படி டேய் நீ இல்ல அடுத்த பனிஷ்மெண்ட் சாப்பிடவே தெரியும் என்ன சரிங்களா சொல்லு இப்ப நீ கேட்ட கேள்வி என்ன கேள்வி உரிக்க தோல் என்ன உரிக்க தோல் என்ன விடுறாடி மைக்கோ நான் உரிக்க தோல் என்ன 5 டன் சொல்லணும் பாத்தீங்களா ஒன்று வெங்காயம் சரி சரி வெங்காயம் டே சரி வெங்காயம் இல்ல பிள்ளையா சொல்றேன் என்ன சொல்றேன் ரெண்டு பேரும் வெங்காயம் ஓ டேய் பிள்ளையா தனுசான் சரியான பதில் சொன்ன வந்துறியா நீ சாப்பிடலாம் வெங்காயம் சரி என்ன சரியான கடைசி போட்டு வெங்காயம் சரியான பதிலா இல்லையா நீ சொல்லு சரியான பதில் உனக்கு ஏன் தெரியுமா கண்மத்தா ஒரு பேர் சொல்லிருக்கோம் இப்ப நீ உனக்கு வெங்காயம் தான் பனிஷ்மெண்ட் வெங்காயம் சாப்பிட்டு இந்த கேவலம் கேட்டு சொல்லுங்க வெங்காயம் சாப்பிட ஓடிடணும் சரியா ஓடி போய் தொட்டுட்டு வரணும் தொட்டுட்டு வந்து நீ சாப்பிடலாம் இது அலாப்பல பரவாயில்ல சாப்பிடு நீ இவன் உரிச்சு குடிக்கிறாரு சாப்பிடுவே நீ அப்போ தோலோட சாப்பிடுறது என்ன பனிஷ்மெண்ட் ஒன்று விழுந்துச்சுன்னா தெரியுமா வாய்க்கு ஓடி ரெண்டே காட்டணும் தெரியும் நீ சிரிக்கவே தெரியும் ஃபோக்கஸ் பண்ணுவேன் 2 பேருக்கு கையில் காட்டு கையில் வெங்காயத்தை காட்டு அடே கையில் வெங்காயத்தை காட்டு போடு வாய்க்கு போடு க்ளோஸ் அப் இந்த கேமரா க்ளோஸ் அப் ரெடியா 1 2 3 கை காட்டு விழுங்கிட்டாப்டா டேய் ஒன்று விழுந்துடு இல்லை போயிட்டு நடந்து போயிட்டு வா நீ நடந்து போயிட்டு வா அவன் ரெண்டாவது வந்து கேட்கிறானே இல்லை இல்லை தெரியும் ஒன்று இந்த இதில் எப்படி போட தெரியும் ஓடி போய் நடந்து போகிறேன் அவங்க இல்லை சாப்பிடுவோம்பா என்ன நடிப்பு நடிக்கான் பாரு டே அவனை நடிப்பை பாரு அடுத்த தயவுசெய்து படத்துக்கு சான்ஸ் என்ன கொடுங்க அங்கே சொன்னா சாப்பிட்டு காட்டி போட்டு போண்டு நீ தான் நடந்து போயிட்டு வா நீ நடந்து போயிட்டு வான்னு சொன்னான் பாவண்டு இல்லை சாப்பிட்டு தானே குடிக்க தெரியல அதைத்தான் இப்போ முடிஞ்சது போட்டி சரியா இதில் அப்படியே 2 பேரும் மாறி சொன்னீங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போனது சரியோ இப்போ கடைசியாக பாவமா அப்போ இதை கேட்குறாண்டா கொடுக்கட்டானே இல்லை உங்களோட பரிசு சரியா எங்க இதே ஸ்டோர் ஸோ இங்கே இருக்கு நீங்கள் சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பண்ணா விட்டு கொடுத்து போறது குடிக்கட்டும் குடிக்கிறது தோத்தவனை கொடுத்து நீங்கள் என்ன அவனும் வின் பண்ண இந்த வெற்றியை நான் மகளாஜோட செய்யாம 2 பேரும் வந்து பால் பேக்கில் பாதி இருக்கு ஒன்றுமில்ல ஆனா சரி இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள வெளியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போனது என்ன மாதிரி அனுபவம் என்ன மாதிரி இருந்தது சாப்பாடு சாப்பிட்டதுதான் ஆனா அந்த இது திருப்தியா நீ 6 சாப்பிட பண்ணி நேரம் மறைச்சது ஒன்று இது 6 சாப்பிட நீங்க தானே போலைக்கு சாப்பிட மாட்டீங்க ஆனா எங்களை குறிக்கோள் என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு இவங்க 2 பேரும் சாப்பிட விடக்கூடாது தெரியுமா இந்த வீடியோ இன்ட்ரோ வைப்பார் சரியா சொல்ல இந்த வீடியோ வந்து இன்ட்ரோ வைப்பாருங்க நீங்க சரியா அதுல எவ்வளவு சாதிச்சு நாங்க என்ன செய்து நாங்க எல்லாம் பார் சரியா
அதுக்கு எங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு வைக்கிறீங்களா ஆப்பு இப்போ அடுத்து மாலை சொல்லுங்க என்ன வேறு இருந்த அனுபவம் இதுதான் ட்விஸ்ட் இருக்கும் பாரு. கை காலம் நோவுதா அடே உண்மையாடா நான் இன்றைக்கு சாப்பிட்டு வந்தேன் போட்டு வடிவ வயிறு முட்டை சாப்பிட்டு இங்கே நிற்குது தண்ணி எல்லாம் குடிச்சிடும் எனக்கு இப்படி தான் இல்லை இல்லாட்டி ஜூஸ் குடிக்கலாம் கூட நான் சும்மாவே உசைன் போட்டு விட்டு அப்பு கொடுக்குறாங்க ரேஸில் சரியா நீங்க ஒன்று கொடுக்குறேன் வீடியோ எடுத்து போட்டு சாப்பிடுங்க பொட்டாடே விழுத்தாவே கோப்பையை விழுத்தாங்க எங்கே ஒன்று வெரி குட் குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கு தேங்க்ஸ் ஸோ மச் உசைன் போல்ட் சொன்னேன் அவன் உண்மையிலே நான் வந்து உசைன் போட்டுக்கு டஃப் கொடுக்குறாரு 100 மீட்டர்ஸ் 100 மீட்டர் எத்தனை மீட்டர் இன்றைக்கு சாப்பிட்டு 100 மீட்டர் எத்தனை மீட்டர் யூ டோன்ட் நோ இங்கிலீஷ் மேன் அதான் பிரச்சனை இங்கிலீஷ் கேட்குறேன் கொமெண்ட்ஸ் நீங்க கதைங்க கொஞ்சம் நான் வந்து சொல்லு ஆங்கிலம் என்றது ஒரு மொழி சரி நிப்பாடு இந்த கதை பற்றி தாண்டி புனிதமானது சரி நீ சொல்லு என்ன சொல்லு சொன்னேன் ஒரு ஜூஸ் காணாது என்ன பண்ண முடியல இன்னும் ஒரு ஜூஸ் வேணும் இந்த மேசை தூக்கி என்ன பண்ண தருவோம் இந்த மேசைக்கில் வாய்த்தஞ்சது தூக்கி கொண்டு வச்சுனாங்க திருப்ப கொண்டு வைக்கணுவாங்க அப்போ பஞ்சியாக கிடக்கு அவங்க கொண்டு வச்சிங்கன்னு சொன்னாங்க கொண்டு எடுக்கலாம் நீங்கள் அதுவும் கேம் தான் உங்களுக்கு நாங்கள் அதுக்கு அடுத்த மினக்கட்டு பிளான் பண்ணி எல்லாம் செட்டப் பண்ணாங்க சரியா சரி ஓகே அவ்வளோ தான் நாங்கள் வீடியோ முடிச்சு கொண்டு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் விஜய் அவங்க மறக்காங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே சி யூ டாட்டா பாய் பாய் இப்போ எல்லாம் முடிஞ்சுது என்ன செய்றீங்க எல்லாரும் எல்லாரையும் அலுவல் முடிஞ்சது இதுதான் அந்த வீடியோக்கு பின் நடக்கிறது அதான் மேசைகள் எடுத்து வைக்கணும் எல்லாம் முடியும் நான் தனியாக தூக்கணும் இருப்பேன் எல்லாம் புரியும் எல்லாமே இந்த தூக்கிட்டு போ வா 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 இந்த உடனடி கர்மா எதையுமே நாங்கள் வந்து பகிர்ந்து செய்யணும்டா இல்லை இப்போ சொன்ன சாப்பாடு இருந்தாலும் சரி வீடியோவில் தூக்கிட்டு போ தனியாக தூக்கிட்டு போ அப்படி இப்படி வா 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 வேதானே வேலைட்டு நான் கொண்டு போயிடும் இல்லை ஒரே டைமிங்கில் விட்டுட்டீங்க இந்த கதைக்கு தான் அடே நன்றியா தூக்கிறதுக்கு நன்றி அடே உலகத்திலே மிகப்பெரிய கிஃப்ட் சொல்லுவா வாய் திறந்த ஒருத்தருக்கு மனசார நன்றி சொல்றது உனக்கு நான் சொல்றேன் நன்றி மகராஜ்